திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு புலிமாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கின்றார். அவருடைய தந்தை மரணமடைந்து விட்டார்கள். அவருக்கு திதி கொடுப்பதற்காக அதிகாலை 4 மணிக்கு அங்கிருந்து ஒரு ட்ரக்கரில் புறப்பட்டு அவருடைய உற்றார் உறவினர்கள் அவருடைய மனைவி உட்பட 12 பேர் அந்த வண்டியிலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது நாகர்கோயிலிருந்து திருச்செந்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ஸ்கார்பியோ காரில் வேகமாக வந்தது. அவர் எந்த நிலையில் வந்தார் என்று தெரியவில்லை. பெண்கள் பாத யாத்திரையாக சுயம்பலிங்க சுவாமி கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். பாத யாத்திரை சென்றவர்களில் மதகநேரி என்னுடைய தொகுதியைச் சேர்ந்த மதகநேரியைச் சேர்ந்த 2 பெண்களை அந்த கார் இடித்து தள்ளி அதன் பின் அதை அந்த தறிகட்டி ஓடி இந்த ட்ரக்கர் மீது வேகமாக மோதியதால் 2 பேர் அந்த இடத்திலேயே இறந்து விட்டார்கள். ஒன்று விஜயகுமாருடைய மனைவி, இன்னொன்று அவருடைய உறவினர். அதில் பயணம் செய்த மற்ற 10 பேர்களும் ஆசாரிபள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு இந்த செய்தியை சொன்னேன். அடுத்த நிமிடமே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஆசாரிபள்ளம் மருத்துவமனையில் தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும், எந்த உயிருக்கும் எனக்கு பாதிப்பு இல்லாமல் 10 பேரை அதோடு சேர்ந்து பாத யாத்திரை சென்ற 2 பேர் 12 பேர்களுடைய உயிரை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் சொன்னதின் அடிப்படையில் மிக தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. விஜயகுமார் மேல் சிகிச்சைக்காக நேற்று நள்ளிரவு நம்முடைய திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் பல இடங்களில் கால் ஃப்ராக்சர் நிறைய இருக்குது, ஒவ்வொன்றாக சரி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதை நான் அவருடைய உயிருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு மருத்துவ உதவி செய்ததற்கு முதல்வருக்கு நன்றி. அதோடு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டாம். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பிற மாநிலத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்றோ கொள்ளையடித்து கொண்டு வர வேண்டும் என்றோ அதை பாதுகாக்கின்ற அரசாகவோ தமிழ்நாட்டில் இல்லை. தமிழகத்தில் உள்ள தொழில்கள் முதலீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு தான் குஜராத்துக்கு சென்றிருக்கின்றது. ஒரு தமிழ்நாட்டு தொழிலதிபருக்கு கூட ₹1 கூட கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யவில்லை, மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் நான் எனக்கு தெரிந்த அளவு அந்த 22 பேருமே குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடன் தள்ளுபடி ஒரு பக்கம், நம்முடைய விமான நிலையங்கள், விமானங்கள், துறைமுகங்கள் எல்லாமே தனியாருக்கு, அதுவும் குஜராத்து தொழிலதிபர்களுக்கு தான் மாண்புமிகு பாரத பிரதமர் 10 ஆண்டு காலம் இந்தியாவையே வங்கிகளை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது, தொழில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது, அனைத்தும் குஜராத்துக்கு தான் சென்றிருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் கொள்ளையடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் படிப்பில் சிறந்தவர்கள், சமூக நீதி கொள்கையோடு இந்த அரசு ஆட்சி செய்கின்றது. ஆகவே அது தவறான கருத்து. பாரத பிரதமர் இந்திய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும்.